ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, நம்முடைய பெயர்லாம் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ, இன்னைக்கே ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? கிரீடம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாது, உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிருக்கிறேன். உனக்குள்ளதை என்ன செய்து கொண்டு பிடித்துக் கொண்டு. அல்லேலூயா. ஏன்னா இழந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாது அப்படின்னா வேற ஒருவர் எடுத்துக்கொள்வதை வேலை செய்யறாத, அவன் பிரயாசப்படுறான். நம்ம கிரீடத்தை வேற யாராவது எடுத்துட்டு போறது. அப்ப எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்து கொண்டது? பற்றி கொண்டது. சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு ஒரு கிரீடம் உண்டு. அவன் அல்லேலூயா. கிரீடம் என்பது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற மையப்படுத்துகிற ஒரு காரியம். ஆண்டவர் கனம் பண்ணுகிறார், கிரீடம் கொடுத்து கனம் பண்ணுகிறார். சோத்திரம். ஆகவே ஒருவனும் அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எப்படியது நீ ஜாக்கிரதையாயிரு, பற்றி கொண்டு பார்க்கிறோம். சோத்திரம். அந்த பொருளை பிடித்துக் கொள்ளுங்க, கிரீடத்தை என்ன செய்யுங்க? பிடித்துக் கொள்ளுங்க, பற்றி கொண்டிருக்க. அல்லேலூயா. சோத்திரம். இப்படியாக எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நின்றுங்க. அல்லேலூயா. சுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன வசனம்? எபேசியர் 14. பொல்லாங்கனியையும் 6:14. பொல்லாங்கனியையும் அக்கினியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் ஆமென். சுவாசம் என்னும் கேடகம். ஆமென். பிசாசு என்ன செய்கிறான்? அக்கினி அஸ்திரங்களை என்ன செய்யறான்? எய்கிறான். அக்னி அஸ்திரம் சொன்னால் அதாவது இது கண்ணால பார்க்கக்கூடிய அக்னி அஸ்திரம் கிடையாது. ஆவிக்குரிய நிலைமையில நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக என்ன செய்யலாம்? அக்னி அஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறான். அப்ப இதையெல்லாம் நம்ம அவித்து போடணும் அப்படின்னா எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? சுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்க. சுவாசம் என்ன ஜெயிக்க முடியாது. சுவாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சோதரம். சுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. 1 பேதுரு 5:9 அதான் சொல்லப்பட்டிருக்கு. சுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து